இந்த பழமொழி உண்மையில் ஒரு விடுகதை போன்றது. இதன் பொருள், பன்றிக்கு நன்றி சொல்லி. இங்கே பன்றி என்பது பன்றிமலையே பழனி மலைக்கு அருகில் உள்ளது குறிக்கும். குன்றின் மேல் ஏறி நின்றால் பன்றிமலைக்கு அருகில் இருக்கும் பழனி மலை மேல் ஏறி முருகனை வழிபட்டால் வென்றிடலாம் குலசேகரனே. குலசேகரன் என்பது நம் உடலில் உள்ள கர்மா அல்லது நம்மை ஆட்டி படைக்கும் விதியை குறிக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், பழனி மலை ஏறி முருகனை மனதார வேண்டினால் நம் விதியால் வரும் துன்பங்களை வென்றுவிடலாம் என்பதுதான் இதன் உட்பொருள். இந்த பழமொழிக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான பக்தி கதை உள்ளது. இதன் பின்னணி இதோ. பழனி மலைக்கு அருகில் பன்றிமலை என்ற ஊர் உள்ளது. புராண காலத்தில் ஒரு வேடன் காட்டில் ஒரு பெண் பன்றியை கொன்றுவிட்டான். அந்த பன்றிக்கு 12 குட்டிகள் இருந்தன. தாயில்லாமல் தவித்த அந்த குட்டிகளின் பசியைப் போக்க சிவபெருமான் தாய் பன்றி வடிவெடுத்து வந்து பால் புகட்டினார். பின்பு அந்த குட்டிகளுக்கு ஞானத்தை வழங்கி அவற்றை அறிவில் சிறந்தவர்களாக மாற்றினார். அந்த பன்றிக் குட்டிகள் வளர்ந்து பன்றிமலை பகுதியில் வாழ்ந்து வந்தன. பன்றிக்கு நன்றி சொல்லி அந்த பன்றிக் குட்டிகளுக்கு அருள் செய்த சிவபெருமானையும் அந்த இடத்தையும் பன்றிமலை வணங்கித் தொடங்கி குன்றின் மேல் ஏறி நின்றால் அருகில் இருக்கும் பழனி குன்றின் மேல் ஏறி முருகப்பெருமானை தரிசித்தால் வென்றிடலாம் குலசேகரனே. இங்கே குலசேகரன் என்பது யமனே, மரணத்தே அல்லது நம்முடைய தலைவிதியை குறிக்கிறது. அதாவது, முறையாக பன்றிமலையை வணங்கிவிட்டு பழனி மலை ஏறி முருகனை வேண்டினால் நம் தலையெழுத்தையே மாற்றி யமனையும் மரண பயத்தையும் வென்று நல்வாழ்வு வாழலாம் என்பதே இதன் பின்னணி.